ஆங்காரமாக ஒரு குரல் வர எல்லோரும் அங்கே திரும்பி பார்த்தார்கள். அங்கே பாட்டி முகமெல்லாம் சிவக்க எரிக்கும் பார்வையுடன் நின்று கொண்டிருந்தார். இவ்வளோ நாள் இந்த குடும்பம் உன்னை பார்த்துக்கிட்டதுக்கு நீ பதிலுக்கு சேர நன்றி கடன் இதுதானா? என் பேரன் அடிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தா என் முன்னாடியே அவன் அடித்து அவமானப்படுத்துவ. தன் முன்னால் வந்து நின்ற பாட்டியை அலட்சியமாக பார்த்த ஹரிஷ் ஒரு சின்ன திருத்தம். இந்த குடும்பம் ஒன்று என்ன பார்த்துக்கல, அதை சொல்கிறதுக்கு என் ஒய்ஃபுக்கும் அத்தைக்கும் மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது. இவ்வளோ நாள் அவங்க என்னை பார்த்துக்கிட்டதுக்கு எப்படி திரும்ப அவங்கள பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் எல்லாரும் அசந்து போகிற மாதிரி நான் அவங்கள பார்த்துக்க தான் போகிறேன். ஹரிஷ் சொல்ல சந்தனா அவனை கண்களை விரித்து பார்த்தாள். 2 வருடங்களுக்கு முன்பு பார்த்த ஹரிஷை திரும்ப பார்ப்பது போல இருந்தது. அப்போதெல்லாம் இப்படித்தான், எப்போதும் கம்பீரம் குலையாமல் இருப்பான். மனதில் பட்டதை தைரியமாக பேசுவான். அதை பார்த்துதான் சந்தனாவே காதலில் விழுந்தாள். கையில் 10 பைசா இல்லைனாலும் உன் திமிருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை அடிக்க போன? அதை தட்டி கேட்க வந்த என் பேரனையும் அடித்து கீழே தள்ளின. அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. பாட்டி கோபம் குறையாமல் கேட்டார். பின்ன என் ஒய்ஃபை என் கண்ணு முன்னாடியே ஒருத்தன் டிவோர்ஸ் பண்ணிட்டு வான்னு சொல்லுவான். அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இவ்வளோ நாள் நீங்கள் பேசினதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. இப்போ அப்படி ஒரு அவசியமே எனக்கு இல்லை. ஆமாம், எல்லாரும் திருப்பி திருப்பி எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறீங்க. உண்மையிலேயே எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொன்னால் நீங்களாம் தாங்க மாட்டீங்க. சொன்ன ஹரிஷின் குரலில் ஒரு அடிபட்ட புலியின் ஆக்ரோஷம் தெரிந்தது. இப்போ மட்டும் எப்படி அவசியம் இல்லாமல் போச்சு? என்ன ஒரே நைட்டில் உனக்கு கூரையை பொத்துக்கிட்டு பணம் கொட்டி இந்த தமிழ்நாட்டிலேயே பெரிய பணக்காரன் ஆயிட்டியா? இல்லை பேங்க்ல கோடி கோடியா எண்ண முடியாத அளவுக்கு பணம் வச்சிருக்கியா என்று நக்கலுடன் கேட்டார். அதற்குள் கொஞ்சம் நிதானத்திற்கு வந்திருந்த ஹரிஷ், இவங்க கிட்ட அதுவும் முக்கியமாக இந்த சிச்சுவேஷனில் உண்மையை சொல்லவே கூடாது. என்னோட சாம்ராஜ்யத்தை இன்னும் பெருசாக்கி ஒரு கிங் மேக்கரா இவங்க முன்னாடி வந்து நின்று அன்னைக்கு என் தகுதியை பற்றி பேசிக்கிறேன் என்று நினைத்தவன் பேச்சை மாற்றினான். நான் கேட்டதில் என்ன தப்பு? நீங்கள் எப்பவும் ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பையும் தானே வைக்கிறீங்க. இந்த கார்த்திக் எவ்வளோ தப்பு பண்ணாலும் உங்கள் செல்ல பேரன்னு மன்னிச்சு ஏற்றுக்கிறீங்க. அதே என்னோட ஒய்ஃபு அத்தை இவங்களை பார்த்தாவே உங்களுக்கு ஒரு இலக்காரம் தானே? ஏன் அவங்களும் இதே ஃபேமிலியை சேர்ந்தவங்க தானே? ஒரு குடும்பத்தோட பெரியவங்களா இருக்கிறவங்க எப்பவும் கையில் இருக்கிற தராசு ஒரு பக்கமாக சாயாமல் பார்த்துக்கணும். இப்படி ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தனுக்கு மட்டும் எல்லா விஷயத்துலையும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடாது. எல்லா மெம்பர்ஸையும் சமமாக நடத்தணும். அதுதான் உங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராதே. ஹரிஷ் பேச பேச பாட்டியின் முகம் சுருங்கி கொண்டே போனது. அவன் சொல்வது அத்தனையும் உண்மை என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ள அவரின் ஈகோ இடம் கொடுக்கவில்லை. நிறுத்து ஹரிஷ். இந்த முறை மீண்டும் திலகா முன்னால் வந்தார். பாட்டியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவர் இதற்கு மேல் ஹரிஷை பேசவிட்டால் தங்களுக்குத்தான் ஆபத்து என்று பயந்தார். ஏஜே ஃபேமிலி என்ற அடையாளம் அவருக்கு அத்தியாவசியமாக தேவைப்பட்டது. ஹரிஷின் பேச்சால் பாட்டி அவர்களை அந்த குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைத்து விட்டால் அது எல்லா வகையிலும் அவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும். நீ எங்களை நிம்மதியா வாழ விடக்கூடாதுன்னே முடிவு பண்ணிட்டியா? அவங்க எங்களை எப்படியோ நடத்துறாங்க, அதை பத்தி நாங்களே கவலைப்படல. நீ எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க என்று கூறினார். அத்தை, நான் உங்களுக்காகவும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கேன், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. ஹரிஷ் குரலை தனித்து கொண்டு சொன்னார். எனக்கு எதுவும் புரிய வேணாம்ப்பா. நீ முதல்ல இங்க இருந்து போனாலே போதும். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இருந்தா அதுக்கப்புறம் நாங்க இந்த வீட்டு பக்கமே கூட வர முடியாது போல. அப்படியே முடிஞ்சா என் பொண்ணு வாழ்க்கையில இருந்து போயிட்டேன்னா கூட ரொம்ப சந்தோஷம். அம்மா! அதுவரை அங்கு நடப்பதை தடுக்க முடியாமல் கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்த சந்தனா திலகா சொன்னதை கேட்டதும் அதிர்ச்சியில் கத்தினாள். ஆளாளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை கேலி கூத்தாக பேசுவதை அவளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. என்னை என்னதான் பண்ண சொல்ற சந்தனா? நீ ஆசைப்பட்டேன்னு தான் உனக்கு இவனை கட்டி வச்சோம். இவ்வளவு நாள் வீட்டுக்கு தான் பாரமா இருந்தான். இப்ப பாரு கடைசியில் எங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான்னு. இவன் நம்ம வாழ்க்கையில இருந்து போனவே நாம நிம்மதியா இருப்போம்னு தோணுது. திலகா சொல்ல ஹரிஷ் அவரை அடிபட்ட பார்வை பார்த்தார். என்ன சொன்னீங்க? நான் உங்க லைஃப்ல இருந்து போனா நீங்க நிம்மதியா இருப்பீங்க, அப்படிதானே? சரி, உங்க ஆசை அவ்வளவுதான்னா நீங்களா வான்னு சொல்ற வரைக்கும் நான் இனிமேல் உங்க வீட்டு பக்கமே வரமாட்டேன். இன்னைக்கே என் திங்ஸ் எடுத்துட்டு வெளியே போய்க்கிறேன். அதே மாதிரி யாரெல்லாம் என்னை பார்த்து உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டாங்களோ அவங்க எல்லாரும் அதுக்கு பதில் சொல்ற நாள் கூடிய சீக்கிரமே வரும். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் இங்க திரும்பி வரணும்னா அது இவங்க 2 பேரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் நடக்கும். பாட்டியையும் கார்த்திகையும் கை காட்டி ஹரிஷ் கூறினார். என்ன, நாங்க உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அந்த நினப்பு வேற இருக்கா உனக்கு? அது இந்த ஜென்மத்தில் நடக்காதுடா. அப்புறம் என்னையவே அடிச்சுட்டு அவ்வளோ சுலபமாக இங்கிருந்து வெளியே போயிடலான்னு நினைக்கிறியா? உன்னை அப்படிலாம் சாதாரணமாக போக விட மாட்டேன்டா. உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. வலி தாங்க முடியாமல் கையை மடக்கி பிடித்திருந்த கார்த்திக் பாக்கெட்டில் இருந்த ஃபோனை எடுத்து யாருக்கோ டயல் செய்தான். அவனை அலட்சியமாக பார்த்த ஹரிஷ், உனக்கெல்லாம் பயந்து ஓடணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நீ யாரை வேணாலும் வர சொல்லு, நான் இருந்து பதில் சொல்லிட்டே போகிறேன். தெனாவட்டாக சொன்ன ஹரிஷ் அதே இடத்தில் நகராமல் நின்றான். என்ன திமிர்றா உனக்கு? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. பல்லை கடித்த கார்த்திக், ஹலோ, எங்க இருக்கீங்க? இங்க ஹரிஷ்னு ஒருத்தன் என் மேலேயே கை வச்சிட்டான். அவனோட போட்டோவை நாங்க இருக்கிற அட்ரஸும் அனுப்புறேன். உடனே கிளம்பி வாங்க.
ஆர்டர் போட்டுவிட்டு போனை வைத்தான் கார்த்திக். பின்பு அவனுடைய போனில் ஹரிஷை போட்டோ எடுத்தான். அப்பொழுதும் கொஞ்சம் கூட அசராமல் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தான் ஹரிஷ். அசோக் அங்கு வந்ததன் நோக்கமே அனுராதா பாட்டியின் பவரை பயன்படுத்தி அவன் இழந்த தொழிலை மீட்டெடுக்க முடியுமா என்று பார்ப்பதற்காகத்தான். அதற்கு அவனுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு தேவைப்பட சந்தனாவை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தான். அவள் மீது அவனுக்கு ரொம்ப நாட்களாகவே ஒரு கண் இருந்ததால் ஒரே கல்லில் இரண்டையும் அடிக்க நினைத்தான். அவளை எப்படியாவது ஹரிஷிடமிருந்து பிரித்து தன் கைக்குள் கொண்டு வந்தால் ஏஜே குடும்பத்தில் பெர்மனன்ட் மெம்பர் ஆகிவிடலாம் என்று கனவு கண்டான். ஆனால் அவனுடைய மொத்த சொத்தும் ஒரே இரவில் போன சோகத்தில் அளவுக்கு மீறி குடிக்கு அடிமையாக இருந்தான். அது அவனுடைய மனநலத்தையும் பாதித்திருந்தது. அதனால்தான் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்தவன் கண்ட்ரோலை இழந்து சந்தனாவிடம் அப்படி பேசியிருந்தான். அது இவ்வளவு பிரச்சனையாக வெடிக்கும் என்று நினைக்காதவன் சைலண்டாக நின்று அங்கு நடப்பதை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்திருந்தான். எப்படியாவது சந்தனம் அடைஞ்சா அந்த கிளவியை வச்சு நம்ம காரியத்தை சாதிச்சுக்கலாம். அதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஏன் ஹரிஷ் இன்னும் இங்கேயே நிக்கிற? அவன் தான் ஏதோ பண்ண போறான்னு தெரியுதுல. முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பொறுமையா பேசிக்கலாம். அவங்க உன்னை ஏதாவது செஞ்சிட போறாங்க. அவன் கைகளை பிடித்து கொண்டு கெஞ்சினாள். அதுவரை இறுகி போய் நின்றிருந்த ஹரிஷின் முகம் சந்தனாவை பார்த்ததும் அப்படியே சாஃப்டாக மாறியது. உனக்காக தான் பேபி நான் இத்தனையும் செய்யறேன். உங்க அம்மா தான் என்ன புரிஞ்சுக்கல. அட்லீஸ்ட் நீயாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. அவங்க நம்மளை எப்படி நடத்துறாங்கன்னு நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருக்க. இப்ப கூட உன்னை உடனே வீட்டில இருந்து கிளம்பி வான்னு நான் சொல்ல மாட்டேன். அது இத்தனை நாள் நம்மளை பார்த்துக்கிட்ட உங்க அப்பா அம்மாவுக்கு செய்யற துரோகமா போயிடும். ஆனா ஒரு நாள் நான் உனக்காக உருவாக்கின ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கொண்டு வந்து உன் காலடியில வைப்பேன். அப்போ நீ என் கூட வரணும் என்று ஹரிஷ் உணர்வு பூர்வமாக மனதில் நினைத்து கொண்டான். எதுவுமே பேசாமல் இருக்கும் அவனை சந்தனா புரியாமல் பார்த்தாள். என்னாச்சு ஹரிஷ்? ஏன் அப்படியே நிக்கிற? எதுவா இருந்தாலும் ப்ளீஸ் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இப்போ நீ இங்கிருந்து போ. கார்த்திக் எவ்வளவு மோசமானவன் உனக்கே நல்லா தெரியும் தானே சந்தனா சொல்ல ஹரிஷ் அப்பொழுதும் அசைந்து கொடுக்கவில்லை. இல்ல பேபி, இப்ப நான் பயந்து ஓடிட்டேனா அது காலம் ஃபுல்லா உனக்கு ஒரு அவமானமா தான் இருக்கும். அந்த சான்ஸை நானே உருவாக்கி தர மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, நான் இங்கிருந்து பயந்து ஓட மாட்டேன். யார் வந்தாலும் ஒரு கை பார்த்துட்டே போறேன். அவன் பிடிவாதமாக நிற்க சந்தனாவின் முகம் பயத்தில் வெளிரியது. அடுத்த சில நிமிடங்களில் அங்கு ஒரு பெரிய கூட்டம் நுழைய அதில் தலைவன் போல ஒருவன் இருந்தான். பிசினஸில் சில நிழல் காரியங்களை சாதிக்க கார்த்திக் சில ரவுடி கும்பல்களுடன் தொடர்பு வைத்திருந்தான். அதில் ஒருவனைத்தான் இப்போது அழைத்திருந்தான். உள்ளே நுழைந்த அந்த கும்பலில் இருந்த ஆட்கள் ஒவ்வொருவரும் ஜிம் பாடியுடன் பார்க்கவே பல்காக இருந்தனர். அதை பார்த்ததும் சந்தனா பேயறைந்தது போல் ஆனாள். இன்றைக்கு ஹரிஷின் கதி அவ்வளவுதான் என்ற முடிவுக்கே வந்துவிட்டாள். இவன் தான் நான் சொன்ன ஆளு, முதல்ல அடிச்சு கொல்லுங்க கார்த்திக் கூற வந்தவர்கள் ஹரிஷிடம் போகாமல் நேராக கார்த்திக்கை சுற்றி நின்றார்கள். என்னடா எல்லாரும் என்ன சுத்தி நிக்கிறீங்க? நான் சொன்னது உங்க காதுல விழலையா? அந்த நாயத்தை அடிச்சு கொல்ல சொன்ன. அவருக்கு இல்லடா, உனக்குத்தான். ஹரிஷ் வெளியேறிய பிறகு ஆத்திரம் தீரும் வரை அவனை அடித்து விட்டுதான் ஒரு வழியாக அவர்கள் ஓய்ந்தனர். இதுக்கு மேல் அடிச்சா செத்துருவான் அதில் இருந்த ஒருவன் கூற கூட்டத்தின் தலைவன் போதும் என்று கையசைத்தான். இனிமே எனக்கு ஏதாவது வேலை கொடுக்குற மாதிரி இருந்தா யாரு என்னன்னு ஒழுங்கா விசாரிச்சுட்டு கொடு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் இப்படி உன் மேல கருணை காட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன். அந்த ரவுடிகள் விலகிய பிறகு தன் வயதை கூட மறந்து கார்த்திக்கிடம் வேகமாக ஓடிய அனுராதா, கார்த்திக் உனக்கு ஒன்றும் இல்லையே, என்னாச்சுப்பா? கொஞ்சம் கண்ணு முழிச்சு பாரு என்று அவனை தட்டி எழுப்பினார். வந்தவர்கள் ப்ரொஃபஷனல் ரவுடிகள் என்பதால் வெளியில் தெரியாத உள்காயங்களாக இருக்கும்படி அவனை அடி வெளுத்திருந்தார்கள். உடலில் மொத்தமாக வலிக்க அவனால் எழுந்து உட்காரக்கூட முடியவில்லை. இப்போது மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸும் கொஞ்சம் தைரியம் வந்து மெதுவாக அவனுக்கு பக்கத்தில் வந்தனர். பாட்டி ரொம்ப வலிக்குது. கார்த்திக் வலி தாங்க முடியாமல் அழுதான். அவனை பார்க்கும்போது அனுராதாவிற்கும் கண்கள் கலங்கியது.
வந்த ரவுடிகள் ஹரிஷை அடிக்காமல் ஏன் கார்த்திக்கை இப்படி அடி பிளந்து விட்டு போனார்கள் என்பது அங்கிருந்த எல்லோருக்கும் ஒரு புரியாத புதிராகவே இருந்தது. 4 பேர் சேர்ந்து அவனை அங்கிருந்த சோஃபாவில் தூக்கி படுக்க வைத்தனர். அப்போது வாசல் பகுதியில் காலடி சத்தம் கேட்க எல்லோரின் கவனமும் அங்கே போனது. நடுவில் பிளாக் கலர் சூட்டில் தீபக் வர அவனுக்கு 2 பக்கமும் பாடிகார்ட்ஸ், அசிஸ்டன்ஸ் என்று 4-5 பேர் வந்து கொண்டிருந்தார்கள். அவனை அங்கு பார்த்தது உண்மையிலேயே அனுராதாவிற்கே ரொம்ப பெரிய ஆச்சரியமாகத்தான் இருந்தது. என்ன திடீர்னு தீபக் மாதிரி ஆளெல்லாம் நம்மளை பார்க்க தேடி வந்துட்டு இருக்காரு, என்ன விஷயம்னு தெரியலையே யோசித்த அனுராதா கார்த்திக்கை விட்டு விட்டு எழுந்து நின்றாள். தீபக் பாட்டிக்கு பக்கத்தில் செல்ல அவனுடைய பாடிகார்ட்ஸ் சற்று தள்ளியே நின்று கொண்டனர். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? அப்புறம் ஹரிஷ் இங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எடுத்தவுடன் தீபக் கேட்கவும் அங்கிருந்த அனைவரும் திகைத்து போய் அவனை பார்த்தனர். சாரி தீபக், ஹரிஷ் ஏற்கனவே வெளியே கிளம்பிட்டாரு, பாட்டி சங்கடத்துடன் சொன்னார். ஓ அப்படியா, ஹரிஷ் இங்கே இல்லாததால் நானும் உங்கள் டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ண மாட்டேன். இன்றைக்கி உங்கள் பர்த்டேன்னு கேள்விப்பட்டேன், இது என்னோட சின்ன கிஃப்ட், ஹாப்பி பர்த்டே. கொண்டு வந்திருந்த கிஃப்டை அனுராதாவின் கையில் கொடுத்துவிட்டு வந்த வேகத்திலேயே வெளியில் சென்று விட்டான் தீபக். கொஞ்ச நேரத்தில் அந்த பார்ட்டியே தலைகீழாக மாறும் என்று அவர்கள் யாருமே நினைக்கவில்லை. என்ன அவர் பாட்டுக்கு வந்தாரு, ஹரிஷ் பற்றி கேட்டாரு, கிஃப்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஏஜே ஃபேமிலி பர்த்டே கேக்கிற்கு பதிலாக தீபக்கை வாயில் போட்டு மெல்லத் தொடங்கினர். சந்தனா இன்னுமே ஹரிஷ் நடந்து கொண்டதை பற்றி அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் இருந்தாள். அதனால் நடந்தது எதுவும் அவள் மனதில் பதியவே இல்லை. என்ன அவர் பாட்டுக்கு வந்தாரு, ஹரிஷ் பற்றி கேட்டாரு, கிஃப்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஏஜே ஃபேமிலி பர்த்டே கேக்கிற்கு பதிலாக தீபக்கை வாயில் போட்டு மெல்லத் தொடங்கினர். சந்தனா இன்னுமே ஹரிஷ் நடந்து கொண்டதை பற்றி அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் இருந்தாள். என்ன எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு போயிட்டீங்க, யாராவது என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, கார்த்திக் ஒரு புறம் கத்தினான். அப்போது அங்கே ஓடி வந்த ஒரு பையன், பாட்டி ஐரா இன்டர்நேஷனல் கம்பெனியோட ஓனர் ஐரா வந்திருக்காங்க என்று அறிவிக்க எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் யாராலும் நடப்பதை நம்பவே முடியவில்லை. அனுராதா பாட்டி இதுவரை ஐராவை நேரில் மீட் செய்ததே இல்லை. அதனால் அவள் அவரை தேடி வந்ததை ஆச்சரியத்துடன் பார்த்தார். அவருக்கு இதை பற்றியெல்லாம் என்ன நினைப்பதென்றே தெரியவில்லை. ஹலோ மேம், என்னோட பர்த்டே அங்கிருந்தவர்களுக்கு ஏதோ கொரியன் டிராமாவை சப்டைட்டில் இல்லாமல் பார்ப்பது போல இருந்தது. என்ன எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க, கார்த்திகை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அந்த ஹரிஷை தேடி கண்டுபிடிச்சு இங்கே கூட்டிட்டு வாங்க, பாட்டி ஆர்டர் போட்டார். அதை கேட்டதும் முதல் ஆளாக சந்தனா வெளியே சென்றாள். வேகமாக தன்னுடைய போனை எடுத்தவள் ஹரிஷின் நம்பரை அடித்தாள். எடு ஹரிஷ், ப்ளீஸ் போன் எடு. தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருந்தவளுக்கு எங்கே அவன் கோபத்தில் போனை கட் செய்து விடுவானோ என்று பயமாக இருந்தது. ஆனால் 4வது ரிங்கிலேயே ஹரிஷ் போனை எடுத்து விட்டான். ஹரி, நீ எங்க இருக்க? சந்தனா அவசரமாக கேட்டாள். நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உடனே என்னோட திங்ஸ் எடுத்துட்டு வெளியே போயிடுவேன். ஹரிஷின் வாய்ஸ் ஒரு பனிக்கட்டியை போல இருந்தது. அது சந்தனாவிற்கு குளிரை ஏற்படுத்தியது. இல்ல, நீ எங்கேயும் போக வேண்டாம், ப்ளீஸ் எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, கெஞ்சுவது போல கேட்டாவள் தன்னுடைய காரை கூட எடுக்க மறந்து ஒரு டாக்ஸியை நிறுத்தி ஏறினாள். அதே நேரத்தில் கார் பார்க்கிங்கில் அவளுக்காக காத்திருந்த அசோக் அவள் டாக்ஸியில் ஏறுவதை பார்த்து சைலண்டாக அவளை ஃபாலோ செய்ய தொடங்கினான். அவனுடைய முகத்தில் ஒரு குரூரமான புன்னகை இருந்தது. தங்களுடைய வீட்டிற்கு முன்னால் போய் இறங்கிய சந்தனா அங்கு வந்து நின்ற அசோக்கின் காரை பார்த்து ஷாக் ஆனாள். இன்னைக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவன்தான். வேகமாக அவளுக்கு பக்கத்தில் வந்த அசோக் அவளின் கையை பிடித்தான். என்னாச்சு சந்தனா, இங்க என்ன பண்ற? எதையாவது வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டியா என்ன என்று பதட்டமாக கேட்டவனை வினோதமாக பார்த்தாள் சந்தனா. இதுவரை அவனை தன் கைகளை தொட அவள் அனுமதித்ததே இல்லை. அதோடு அவனுடைய டென்ஷனான முகமும் அலைப்பாயும் கண்களும் அவளுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கை கொடுத்தது. இவன்கிட்ட என்னமோ சரியில்லை யோசித்தவள், என்ன அசோக், என் வீட்டுக்கு நான் வரத்துக்கு உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? ஏற்கனவே உன் மேலே நான் கொலை வெறியில் இருக்கேன். இன்னைக்கு நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் மெயின் கல்பிரிட் நீ தான். ஆனால் அந்த கார்த்திக் ஹரிஷ் மேலே இருக்கிற வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்காக அவனை வீணா வம்பிழுத்து அப்படியே பிளேட்டே திருப்பி போட்டுட்டான். நீயும் இதான் சாக்குன்னு அங்கிருந்து ஓடி வந்துட்ட, அப்படிதானே?
சந்தனா கேட்க அசோக்கின் முகம் இப்போது கொடூரமாக மாறியது. இதையெல்லாம் இவ்வளோ ஜீனியஸாக யோசிக்கிற நீ ஹரிஷ் விஷயத்தில் மட்டும் ஏன் முட்டாளாக இருக்கிற சந்தனா? பாட்டி தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, நீ இப்போவே என் கூட வா என்று சந்தனாவை கூப்பிட்டான். என்ன விளையாடுறியா? நான் இப்போ தான் அங்கிருந்து வந்தேன், அதுவும் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து போகிறதுக்கு நான் என்ன முட்டாளா? அவனிடமிருந்து கையை உருவ முயற்சி செய்து கொண்டே அவள் கேட்டாள். அவன் இறுக்கமாக பிடித்திருந்ததில் அவளுக்கு மணிக்கட்டு வலி எடுக்க தொடங்கியிருந்தது. ஹே அசோக், முதல்ல என்ன விடு, எதுக்கு என் கையை இவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்க? அவன் அசந்த நேரம் பார்த்து கையை உருவி கொள்வதற்காக போராடி கொண்டிருந்தாள். அப்போது அங்கு ஒரு பிளாக் கலர் கார் வந்து நிற்க அதிலிருந்து திலகா இறங்கினார். அசோக்கையும் சந்தனாவையும் பார்த்த அவர், என்ன 2 பேரும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க என்று கேட்டார். அசோக் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் முழிக்க சந்தனா பக்கம் திரும்பியவர், ஏன் உன்னோட காரை கூட எடுக்காம இவ்வளோ அவசரமாக கிளம்பி வந்த? திரும்பவும் அந்த ஹரிஷ் கூட ஏதாவது சேரலான்னு ஐடியா இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தா அதை இப்பவே அழிச்சிரு. அவனால் இன்னைக்கு எவ்வளோ அவமானங்களை சந்திக்க வேண்டி இருந்துச்சுன்னு பார்த்தல, ஃபேமிலி முன்னாடி நம்ம மானமே போச்சு என்று கோபத்துடன் கூறினார். திலகா பேசியதை கேட்ட அசோக்கிற்கு சடனாக ஒரு ஐடியா தோன்றியது. பாட்டி சந்தனாவை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க, அதுக்காக தான் நானே வந்தேன். அங்கே பாட்டி வர வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திலகாவிற்கான தூண்டிலை வீசினான் அசோக். அது சரியாகவே வேலை செய்தது. இங்கே பார் சந்தனா, இனிமேலாவது அந்த ஹரிஷ் பின்னாடி போகாம ஊர்ப்புற வழியை பாரு. லைஃப்ல சான்ஸ் ஒரு தடவை தான் கிடைக்கும். இப்போ உனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதையும் வேஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறியா? அதுக்கு கண்டிப்பா நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். நீ வா. அசோக் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் காருக்குள்ள உட்காந்து இதை பத்தி பேசலாம். வீட்டு வாசலில் ஹரிஷின் ஷூவை பார்த்த திலகா எப்படியாவது சந்தனாவை திசை திருப்ப முயற்சி செய்தாள். அசோக்கின் மனதில் இருக்கும் கொடூரமான திட்டம் தெரியாமல் சந்தனாவையும் இழுத்துக்கொண்டு திலகாவே வாண்டடாக போய் அவனுடைய வண்டியில் ஏறினார். அம்மா, என்னம்மா பண்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அதுவும் போய் இவன் வண்டியில போய் ஏறலான்னு சொல்றீங்க? அவன் போய் சொல்றான்னு தெரியலையா உங்களுக்கு? நமக்கு முன்னாடியே அவன் அங்கிருந்து கிளம்பிட்டாமா, அப்புறம் எப்படி பாட்டி அவங்க கிட்ட சொல்லி விட்டு இருப்பாங்க? மனசுல வேற ஏதோ பிளானோட தான் நம்ம கிட்ட கதை விடுறான். அவன் சொல்றத போய் நம்பிட்டு இருக்கீங்க. இப்பொழுது இரு கைகளையும் அவர்கள் இருவரும் பிடித்திருக்க சந்தனாவால் அவர்களிடமிருந்து விடுபட முடியவில்லை. ஆமா, நான் பைத்தியம்தான். அந்த ஹரிஷால் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி உன்னோட லைஃபை செக்யூர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது பாட்டியோட ஆதரவு இருந்தாதான் நடக்கும். அதுவும் இல்லாம ஒண்ணுமே இல்லாத அந்த ஹரிஷை விட அசோக் 1000 மடங்கு பெட்டர். பிடிவாதமாக திலகா கூற சந்தனாவிற்கு அவர் மீது கோபமாக வந்தது. ஹரிஷ் இல்லாம எனக்கு என்னமா லைஃப் இருக்கு? எனக்கு இந்த லைஃப் பிடிக்கலன்னு நான் உங்ககிட்ட வந்து சொன்னா, உங்க இஷ்டத்துக்கு நீங்களே ஏதாவது முடிவெடுத்துட்டு இருந்தா அதுக்கெல்லாம் என்னால தலையாடிட்டு இருக்க முடியாது. ஐ எம் an independent woman. எனக்கு என்ன தேவைங்கிறத நான் பாத்துக்கிறேன். அசோக், முதல்ல இந்த காரோட டோர் ஓபன் பண்ணி விடு. ஏற்கனவே ஹரி உன் மேல செம காண்டில் இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கார்த்திகோட நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தேல, உனக்கும் அந்த நிலைமை வர வேண்டானா மரியாதையா என்னை கீழே இறங்கி விடு. சந்தனா அவனை மிரட்டியும் பார்த்தாள். ஆனால் அதற்குள் காரை ஸ்டார்ட் செய்த அசோக் உள்ளிருந்து யாரும் கதவை திறக்க முடியாதபடி சென்டர் லாக்கை போட்டான். சாரி டார்லிங், நான் இழந்த எல்லாத்தையும் அடையிறதுக்கு இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ட்ரம்ப் கார்டு நீ மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அவ்வளோ சுலபமாக உன்னை விட்டுருவேன் நினைக்கிறியா என்ன? இனிமே தான் என் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. எத்தனை வருஷமா உன் பின்னாடியே சுற்றி வரேன். ஒரு தடவையாவது என்னை கண்டுக்கிட்டியா? எத்தனை நாள் உன்னை நினச்சி நைட்டு தூங்காமல் தவிச்சிருப்பேன்னு தெரியுமா? அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமாக திருப்பி கொடுக்க வேணாம். இந்த அசோக் யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு புரிய வைக்கிறேன். என்ன அசோக், இவ்வளோ நேரம் ரொம்ப நல்லவ மாதிரி சாஃப்டாக பேசினேன், இப்போ ஏதோ ட்ரம்ப் கார்டுன்னெலாம் சொல்கிற? என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணை வேற மிரட்டுற? திகைப்புடன் கேட்டவரை திரும்பி பார்த்து வினோதமாக சிரித்தான் அவன். ஐயோ ஆண்டி, இனிமேல் நீங்கள் என் கேரக்டரை புரிஞ்சிக்கல. ஆக்சுவலி மிஸ் ஆகிடுமோன்னு நினச்ச என் பிளான் கரெக்டாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதே நீங்கள் தான். அதுக்கு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். மயிலேனா மயில் இறக்க போடாது. அதான் நானே ஒன்னொன்னா புடுங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அசோக் சொல்லிவிட்டு காரின் ஸ்பீடை கண்ணா பின்னாவென்று அதிகரிக்க திலகாவின் கண்களில் பீதி தெரிந்தது. நாமளே வசமா வந்து மாட்டிக்கிட்டோம் போலயே நினைத்த அவருக்கு அடுத்து அந்த அசோக் என்ன செய்ய போகிறானோ என்பதை பற்றிய பயம் வந்தது. சந்தனா அவளுடைய போனை எடுக்க மின்னல் வேகத்தில் அதை அசோக் தட்டி பறித்தான். அப்படியே திரும்பி திலகாவின் பேகையும் பிடுங்கியவன் இரண்டையும் ஜன்னல் வழியாக தூக்கி வெளியே இருந்தான். அவன் கண்களில் ஒரு ஓநாயின் வெறி தெரிய பார்க்கவே கொடூரமாக இருந்தான். அசோக், காரை நிப்பாட்டு, நான் ஹரிஷை பார்க்க போகணும். சந்தனா கூறியதை கேட்டவன் அவளை முறைத்தான். முடியாது, உன்னை என்னோட சொத்தை ஆக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை தூக்கி இருக்கேன், ஈஸியாக இறக்கி விட்டுட்டு போகிறதுக்கு நான் என்ன முட்டாளா? கொஞ்ச நேரத்திற்கு முன்பு சந்தனா சொன்ன டயலாகை அவளிடமே திருப்பி சொன்னான் அசோக். அவனுடைய மனதில் இப்போதைக்கு சந்தனாவை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. வேறு எதை பற்றியும் அவன் யோசிக்க தயாராக இல்லை. சந்தனா, நீ கொஞ்சம் அமைதியாரு. அவன் ரொம்ப கோவமா இருக்கான். எதுவாக இருந்தாலும் கார் நின்னதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். நீ தப்பிக்கிறதுக்காக பண்றதுல அவன் தடுமாறி காரை எங்கேயாவது கொண்டு போய் விட்டானா நம்ம உயிருக்கும் தான் அது ஆபத்து என்று எச்சரித்தார்.
அதன் பிறகு அசோக்கை வெறுப்புடன் பார்த்தவர், ச்சே, உன்னை போய் நம்பின பாரு, நானே இது வரைக்கும் என் பொண்ணை கை நீட்டி அடிச்சதில்லை, நீ இப்பவே அவளை அடிக்கிறியா? இதில் அவளை கல்யாணம் வேற பண்ணிக்கணுமா உனக்கு, ராஸ்கல் என்று ஆத்திரத்துடன் கத்தினார். ஹலோ மாமியாரே, அவள் அடையிறதுக்கு நான் அவள் புருஷன்கிட்டயே பர்மிஷன் கேட்கல, உங்ககிட்ட தான் கேட்க போறேனாக்கும் அசோக் அலட்சியமாக சொல்ல சந்தனாவிற்கு குமட்டி கொண்டு வந்தது. சீ, இப்படிலாம் பேச உனக்கு வெக்கமா இல்லை? இவ்வளோ நாளாக என்கிட்ட எப்படி நடிச்சுக்கிட்டு இருந்த? நான் உன்னை என்னோட நம்பிக்கையான ஃப்ரெண்டாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒரே நிமிஷத்தில் தூக்கி போட்டு சுக்கு நிற உடைச்சிட்டல. எவ்வளோ கேவலமானவன்டா நீ. அசோக்கை பார்த்து சொன்ன சந்தனா அருவருப்புடன் முகத்தை சுளித்தாள். நீ இப்படி ஹீரோயின் மாதிரி வீர வசனம் பேசினா நான் திருந்திடுவேன் நினச்சியா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. இனிமே யார் நினைச்சாலும் இந்த அசோக்கை தடுக்க முடியாது. இதுக்கு மேலே என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. என் பிஸ்னஸ், என் வீடு, சொத்துன்னு எல்லாமே ஒரே நைட்டில் என்னை விட்டு காணாமல் போயிடுச்சு. இப்படி இருக்கும்போது இனிமேல் நான் எதுக்காக தேவையில்லாமல் நல்லவங்கிற மாஸ்கை போட்டுட்டு இருக்கணும்? அதான் ஒரிஜினல் முகத்தோட வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதோட முதல் ஸ்டெப்பு தான் ஒன்று அடைகிறது. அசோக் பேச பேசத்தான் அவனுடைய உண்மையான முகம் வெளிச்சத்திற்கு வந்தது. அந்த முகம் பார்ப்பதற்கே அகோரமாக இருந்தது. சந்தனாவிற்கு அவளையும் மீறி கண்ணீர் வந்தது. ஹரிஷ், நீ எங்க இருக்க? ஒரு துரும்பு கூட என் மேல படாம பாத்துக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியே. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஸ்பீடாக காரை ஓட்டி சிட்டியின் அவுட்டர் பகுதிக்கு வந்த அசோக் கவனமாக கீழே இறங்கி சுற்றிலும் யாராவது கவனிக்கிறார்களா என்று பார்த்தான். இந்த மாதிரியான திருட்டு காரியங்களுக்காகவே ஒதுக்கிவிடப்பட்ட அந்த தெருவில் அசோக் ஒரு ரகசிய வீட்டை பார்த்து வைத்திருந்தார். சந்தனாவையும் திலகாவையும் வீட்டிற்குள் கொண்டு செல்வதற்கு முன்பாக கயிறை எடுக்க நினைத்த அவன் கார் கதவை கவனமாக பூட்டிவிட்டு சென்றான். என்னை மன்னிச்சிரு சந்தனா, என்னால தானே இவ்வளோ பிரச்சனை. திலகா அரை வாங்கிய அவளின் கன்னத்தை தடவி கொடுத்தார். நான் தான் சொன்னேன்லம்மா, அவனை நம்பாதீங்க, நடிக்கிறான்னு. நீங்க தான் என் பேச்சை கேட்கவே இல்லை. விசிம்பிக்கொண்டே சொன்னவளை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. கயிற்றுடன் வந்து காரில் ஏறிய அசோக் இருவரின் கைகளையும் பின்னால் இழுத்து இறுக்கி கட்டினான். அவர்களை இழுத்து கொண்டு சென்று ஒரு இருட்டு அறையில் தள்ளி கதவை அடைத்தான் அவன். இந்த ஏரியாலே இந்த 1-2 வீடுங்க தான் இருக்கு. இதை விட்டு ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்கு. அதுலேயும் ஆளுங்க யாரும் குடியிருக்கல. அப்புறம் யார் வந்து உங்களை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிங்க? வானத்திலிருந்து ஏதாவது சூப்பர்மேன் வந்து குதிச்சாதான் உண்டு. ஸோ இனிமேல் நானாக மனசு வைக்கிற வரைக்கும் நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து போக முடியாது. அசோக், எப்படி இருந்தாலும் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. சந்தனாவுக்கு வேற இன்னும் டிவோர்ஸ் ஆகலை. நீ என்ன பண்ணாலும் யூஸ் கிடையாது. இன்னும் அவள் ஹரிஷோட ஒய்ஃப் தான். திலகா அவனுக்கு புரிய வைக்க முயற்சிக்க மாறாக அதை கேட்டு அவனுக்கு கடும் கோபம் வந்தது. வாய மூடு என்று கத்தியவன், என்ன எனக்கே கிளாஸ் எடுக்கிறியா நீ? இந்த அசோக்குக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? தொலைச்சு கட்டிரும் பார்த்துக்க. ஒற்றை விரலை நீட்டி எச்சரித்தான். திலகாவிற்கு மொத்தமும் நடுங்கியது. என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதுல உங்களுக்கு? எனக்கு மட்டும் ஆசையா இப்படிலாம் பண்ணணும்னு? நானும் இவளை நேர் வழியில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனால் அந்த ஹரிஷ் நாய் குறுக்க வந்துட்டான். பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க.